தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் ஒரு சிறந்த தலைவர்னு சொல்ல போனா வருங்காலத்துல அண்ணாமலையை தாண்டி அரசியல்வாதி இங்க இல்ல. இப்போ விஜய் வந்தார், நல்ல மக்கள் ஓட்டு போட்டாங்க, ஒன்றும் செய்யலை. ஆனால் ஃப்யூச்சரில் வந்து டிஎம்கே ஏடிஎம்கே ஃபுல்லாக அழிஞ்சிரும், அவ்வளோதான். இதுக்கப்புறம் டிவிக்கே அண்ணாமலை இப்படி தான் போயிட்டுருக்கும்னு இருக்கேன். அண்ணாமலை அரசியல் கட்சி ஆரம்பிச்சாருன்னா ஆதரவு கொடுப்பீங்களா? ஆதரவு கொடுப்போம். என்ன காரணம்? ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, ஐபிஎஸ் அதிகாரி, அதனால நல்லா செய்வார், மக்களுக்கு செய்வாருன்னு ஒரு நம்பிக்கையில். ஏற்கனவே தான் நிறைய கட்சி இருக்கு இங்க தமிழ்நாட்டில். நிறைய கட்சி இருந்தாலும் இப்போ விஜய் வந்தார், நல்ல மக்கள் ஓட்டு போட்டாங்க, ஒன்றும் செய்யலை. அதனால் இவர் வந்து மக்களோட இருந்திருக்காரு, செய்வாருங்கிற நம்பிக்கையில் சொல்கிறோம். அண்ணாமலை மேல நம்பிக்கை இருக்கு. எதிர்கால அரசியல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன்? நல்லா செய்வாருன்னு தான் நினைக்கிறோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் ஒரு சிறந்த தலைவர்னு சொல்ல போனா வருங்காலத்துல அண்ணாமலையை தாண்டி அரசியல்வாதி இங்க இல்ல. அப்படி இருக்கிற பட்சத்துலதான் நாங்க இவ்வளவு பெரிய உலக அரசியல் பண்ணக்கூடிய விஸ்வகுருவான மோடிஜியோட நல்ல ஆதரவோடய இந்த பக்கம் நாங்க வந்திருக்கோம்னா காரணம் என்னன்னா, அவருக்கு ஈக்குவலான தமிழ்நாட்டுல ஆட்சி கொடுக்கணும்னா அதுக்கு அண்ணாமலையால மட்டும்தான் முடியும். அதனாலதான் நாங்க அண்ணாமலையை நம்பி இந்த இயக்கத்தை விட்டுட்டு இந்த பக்கமா வந்து பணியாற்ற வந்திருக்கோம். நாங்க கண்டிப்பா கடைசி வரலையும் எங்களுக்கான இந்த ஒரு அண்ணாமலையோட இயக்கத்துல எந்த பதவி கொடுத்தாலும் வகித்து நாங்க அவரோட கரத்தை நாங்க வலுப்படுத்த தயாரா இருக்கோம். அதே மாதிரி கடைசி வரலையும் அண்ணாமலையோட ஆதரவுல நாங்க இதுல எந்த வித இடையூறு வந்தாலும் போட்டியிட தயாரா இருக்கோம்னு தெரிவிச்சுக்கிறேன். கட்சி ஆரம்பித்தாலும் கட்சியில இணைஞ்சிருக்கும். எம்கே ஞானசேகரன், ஜெயங்கொண்டம் சட்டமன்றம். அறிவுபூர்வமான அரசியல் தான் சார் தேவை, கவர்ச்சி அரசியல் தேவையில்லை. அது மக்களுக்கு தெரியல. சினிமா வேற, அரசியல் வேற. எனக்கு தெரிஞ்ச நான் 4 வருஷமா அந்த கட்சியில இருக்கிறேன். அண்ணாமலை என்னோட கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நேர்மையான அதிகாரி, ரொம்ப பஞ்சுவாலிட்டியா பேசுவாங்க. எதுவுமே புள்ளி ஓரமா எந்த ஒரு துண்டு சீட்டு இல்லாம அருமையா பேசக்கூடிய ஒரு நபரு. அந்த மாதிரி ஒரு நேர்மையான ஒரு கட்சிக்கு வந்து தென்மண் என் மக்கள் யாத்திரையில ரொம்ப கடுமையா கஷ்டப்பட்டாங்க. அவர் வயசு தான் எனக்கும். அவரை பார்த்து தான் நான் அரசியலுக்கு வந்தேன். எனக்கு அவரோட அரசியல் ரொம்ப பிடிச்சிருக்கு. கவர்ச்சி அரசியல் இங்க தேவையில்லை. அது சினிமா வேற. சினிமாவில் நானும் 4 படத்துல நடிச்சிருக்கேன். அது வேற, இது வேற. அரசியலுங்கிறது ரொம்ப நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் அது கத்துக்கணும்னா அது அண்ணாமலை மட்டும்தான் முடியும். எதிர்காலத்துல தமிழக அரசியலோட களம் எப்படி இருக்கும்? அதாவது விஜய் அண்ணாமலைன்னு வருமா, இல்ல அண்ணாமலை திராவிட? இல்ல, அண்ணாமலைங்கிற ஒரு இயக்கம் தான் வரும். ஏன்னா அவங்க வந்து கரெக்டா போயிட்டு இருக்கு. அவங்களோட பேச்சு, அவங்களோட வார்த்தை எதுவுமே அவர் வந்தாருன்னா நல்லா படிச்சவருங்க, நல்லா விவரமானவங்க. அவங்களுக்கு எப்படி அரசியல் நடத்தணுங்கிறது நல்லாவே தெரியும். விஜய்க்கு இன்னும் ஒரு பிரஸ் மீட் கூட அவர் மீட் பண்ணி பேசுறது இல்லை. அவருக்கு அந்த அளவுக்கு எல்லாம் ஒன்றும் விவரம் தெரியாது. நான் சினிஃபீல்டு இருந்ததுக்காக சொல்றேன். ஆனா அண்ணாமலை அண்ணா நீங்க எந்த கேள்வி வேணாலும் கேளுங்க, பக்காவா பதில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி உள்ள நபர் கூட உழைக்க உண்மையா இருக்கிற ஒரு பக்கத்துல இருக்கிறது நான் பெருமையா நினைக்கிறேன். என் குடும்பத்துல என் மனைவியும் வந்து டெல்லி வரையும் போயிட்டு வந்துருக்காங்க பிஜேபியில. ஆனா நல்ல அங்கீகாரம் இருந்து இப்ப அவருக்கே இந்த நிலைமைன்னா எங்களுக்கு எல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு, அதனால நாங்க அண்ணாமலை எங்க இருக்காங்க அவருக்காக நாங்க உழைக்கிறதாக வந்திருக்கோம் சார். என் பேர் சங்கர், அரியலூர் மாவட்டம் சாத்தாம்பாடி, டீப்பலூர் மேற்கு. உங்களோட கருத்து என்ன? அண்ணாமலை பிஜேபி அரசியல்ல இருக்கிறதால கொஞ்சம் அனுபவம் அதிகமாக இருக்கு. ஏதோ நல்லதா மக்களுக்கு ஏற்பாடு பண்ணுவார். எத்தனை கட்சி இருந்தாலும் தமிழ்நாட்டில் நிறைய கட்சி வருது. அவரு ஒரு கட்சி ஆரம்பிக்கிட்டோம், நம்ம ஆதரவு கொடுப்போம். நல்லா தமிழ்நாட்டை முன்பு கொண்டு வரதுக்கு ஏற்பாடு செய்யட்டும். ஒரு விவசாயியா இருந்து அவரும் விவசாய குடும்பத்துல இருக்கிறாரு, அதனால விவசாயிங்களுக்கு நல்லது செய்வாரு அப்படின்ற எண்ணம் இருக்கா? என்ன ஒரு நம்பிக்கை தான் செய்வார் அப்படிங்கிறது. ஒரு அனுபவசாலி, படித்தவராக இருக்கிறாரு, விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் செய்வாருங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நாங்களும் சொல்றோம். முழு ஆதரவு கொடுப்பீங்க? கொடுக்கலான்னு ஒரு முடிவுல தான் இருக்கிறோம். ஆரம்பிச்சா ஒரு மாற்றம் வரதுக்காக இன்னொரு மாற்றம். இப்போ வந்து விஜய் வந்திருக்காங்க டிவிக்கே. இது இப்போ கரண்டாக அரசியல் போயிட்டுருக்கு. இருந்தாலும் இது எப்படின்னு தெரியல. இதை விட பெட்டராக இருக்கணுங்கிறதுக்காக ஆதரவு கொடுப்போம். இன்னொன்று வந்து அவர் வந்து ஐபிஎஸ் அதிகாரி, அதனால ஒரு நல்லது பண்ணுவார். இன்னொன்று வந்து இப்போ அவர் வந்து வீத லீடர்னு ஒரு மெம்பர் இதை ஆரம்பிச்சிருக்காரு. ஸ்டார்ட் பண்ண ஒரு 24 ஹவர்ஸ்லேயே 12 லட்சம் பேர் வந்திருக்காங்க. இப்போ கரண்ட்டாக 18 லட்சம் பேர் மெம்பராக ஆட் ஆகிருக்காங்க. அதில் நானும் ஒரு ஆள் மெம்பராக ஆட் ஆகிருக்கேன். அதனால் ஆதரவு கொடுப்போம். எதிர்கால தமிழக அரசியல் களம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? எதிர்காலம் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். எல்லாம் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஃப்யூச்சரில் வந்து டிஎம்கே ஏடிஎம்கே ஃபுல்லாக அழிஞ்சிரும், அவ்வளோதான். இதுக்கப்புறம் டிவிக்கே அண்ணாமலை இப்படி தான் போயிட்டுருக்கும்னு இருக்கேன். அண்ணாமலைக்கு வளர்ச்சி இருக்குங்களா? ஆதரவு வளர்ச்சி இருக்குது, நிறையா இருக்குது. அவர் வந்தாருன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து டிவிக்கு அண்ணாமலைக்கு தான் போட்டி வரும்னு இருக்கேன். ஆதரவு கொடுப்பீங்களா? ஆதரவு கொடுப்போம் சார். புதுசாக தான் வரட்டுமே. என்ன எல்லாரும் மாற்றம் இருக்குது சார். அவரு நல்லா படிச்சிருக்காரு, நல்லா செய்வார். ஆதரவு கொடுப்பீங்க? கண்டிப்பாக ஆதரவு கொடுப்போம் சார். புதுசாக அவரும் வரட்டுமே.